எபிரேயர் 12வது அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுது? He is the person, he is the champion who initiates and perfects our faith. நம்முடைய விசுவாசத்தை துவங்குறதும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தி பூரணப்படுத்துறதும் யாரு? அவர்தான், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவருக்கு இருந்த அந்த மகிழ்ச்சியை அவர் விசுவாசத்துல, கவனிங்க, he endured the cross. நமக்காக சிலுவை அவர் என்ன செய்தாரு? சந்தோஷத்தோட என்ன செஞ்சாரு? அவர் ஏற்றுக்கொண்டு he disregarded its shame. அதாவது சிலுவையோடு ஒப்பிட்டு கூட சேர்ந்து வர எல்லா அவமானங்களையும் அவர் பொருட்படுத்தாம, அவருக்கு முன்னாடி இருந்தது என்னது? மகிழ்ச்சி. என்ன மகிழ்ச்சி? இந்த சிலுவையின் மரணத்தின் மூலம் இந்த பாவியாகி என்னுடைய மகன் மகள் கழுவப்பட்டு இயேசுவோடு பிதாவோடு இணைக்கப்பட போகிறாங்க அப்படின்ற மகிழ்ச்சி அவருடைய கண்கள்ல பட்டதுனால அவமானம் அவருடைய கண்கள் என்ன செய்யப்படல? பெரிய பொருளா படாதது நிமித்தம் அங்க பவுல் சொல்றாரு எபிரேயர்ல, study how he did it. நம்முடைய விசுவாச துவங்கி வச்சாரு பாருங்க. எங்க பார்க்க முடியும்? எங்க கற்றுக்கொள்ள முடியும்? சிலுவையை திரும்பி பார்த்தாதாங்க நம்முடைய விசுவாசம் எங்க இருந்து துவங்குகிறது அப்படின்னு தெரியும். என் விசுவாசம் எங்க இருந்து துவங்குது? சிலுவையில இருந்து துவங்குது.